வணக்கங்க. நான் உங்கள் வினோத். இதுவரைக்கும் வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஒரு ஏஐ ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோ அண்ட் தென் என்ஐடின்னு யூஸ் பண்ணி லைக் நோ கோட் ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம அத பார்க்க போறதில்ல. இன்னைக்கு டிஃபரெண்ட்டா எக்ஸ்பர்ட்ஸ மீட் பண்ணி, அவங்க கிட்ட இருக்க இன்புட்ஸ கலெக்ட் பண்ணி ஃப்ரெஷர்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ண போறோங்க. ஹாய், என் பேர் வெங்கட். நான் வந்து நெட்வொர்க் அண்ட் கிளவுட் இன்ஃப்ரால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 9+ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. இப்ப நெட்வொர்க்கோட மினிமம் அண்ட் தென் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சேலரி பேக்கேஜ். இப்ப என்ன வாங்குறீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அட்லீஸ்ட் அப்ராக்ஸிமேட்டா சொல்லுங்க. அக்யூரேட்டா சொல்ல வேண்டாம். நெட்வொர்க்ன்றது மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். ஒரு சிசிஎன்ஏ சர்டிஃபிகேஷனோட நான் ஸ்டார்ட் பண்ணேன் என் கெரியரை. இப்போ சிசிஎன்ஏ இருந்து அதுக்கு அட்வான்ஸ் சர்டிஃபிகேஷன் சிசிஎன்பி பண்ணேன். அதுக்கப்புறம் கிளவுட் சர்டிஃபிகேஷன் பண்ணேன். கிளவுட்ல இருந்து இப்போ ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேஷன் வரைக்கும் நான் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஏஐ வந்து நெட்வொர்க் இன்ஜினியரோட ரோல ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். கண்டிப்பா நல்ல கேள்வி. ஆக்சுவலா நானுமே ஒரு காலத்துல ரீஸ்டார்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா இஷ்யூஸ்க்குமே வந்து நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா சொல்யூஷன் கொடுக்கறது ரீஸ்டார்ட்டா தான் இருந்தது. ஆனா அது வந்து கண்டிப்பா அது ஒரு சொல்யூஷனே கிடையாது. நீங்க ஏசி ரூம் எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பா டேட்டா சென்டருக்குள்ள மட்டும் தான் மெயினா ஏசி இருக்கும். வெளியில கூட ஏசி இருக்காது. டேட்டா சென்டருக்குள்ள தான் ஏசி. மிக மிக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து மானிட்டரிங் சிஸ்டம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா டேட்டாடாக் டூல்ஸ் இருக்கு, ஸ்ப்ளங்க் டூல் இருக்கு, ப்ரொமீத்தியஸ் டூல் இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு டேட்டா அனலிட்டிக் டூல்ஸ். பேசிக்கா டிஃபரன்ஸ் பிட்வீன் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் அண்ட் டெவலப்பர்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு கான்ஃபிளிக்ட்டை கூட உருவாக்கும்.